வீட்டுல இருக்கிறப்போ அவளை கவனிக்காத மாதிரி கவனி. நீ பார்க்காதப்ப அவ உன்னை பாக்குறாளான்னு பாரு. நீ பார்த்தா பார்க்காத மாதிரி சமாளிக்கிறாளான்னு பாரு. டேய் நானே இதை தானடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனுவை லவ் பண்றதுனால தானே பாக்குற. அப்ப அவளும் பார்த்தா லவ்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. டேய் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்லாம் கேட்டு தொலைக்காதடா. ஏய் சேரன் என்ன அந்த மாதிரி பாக்குறத நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன்டி. சில வாட்டி எதுக்கு பாக்குறேன்னு கேட்டிருக்கேன். நீ அவ்வளவு ஒருத்தலாம் இல்லன்னு பல்பு கொடுத்து கடுப்பு ஏத்துவாருடி. அதெல்லாம் எஸ்கேப் ஆக ஒரு ட்ரிக்கடி. இனிமே கேப்டன் அப்படி பார்த்தா நீ பதிலுக்கு சரி. சார் அடுத்த கட்டத்துக்கு வருவாரு. நீ அப்பவே அதை லவ்னு லாக் பண்ணிடலாம். சரி வேற வேற என்ன? அடிக்கடி தலை சீவராரா பாரு, ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருக்காரான்னு பாரு, குறிப்பா உன் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி ட்வின்னிங் ட்ரை பண்றாரான்னு பாரு. அப்படி எல்லாமா பசங்க பண்ணுவாங்க? லவ்ல இருக்கிறவன் பூரா இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுவான். எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் மச்சான், அனு அவங்க அப்பா கூட சேர்த்து வச்சதுக்கு பின்னாடி அணுகிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொன்னல. இப்ப நீ உரிமையா நடந்துக்க ட்ரை பண்ணு. பதிலுக்கு அவ சிரிச்சான்னு வையன், யோசிக்காம ஐ லவ் யூ சொல்லிடு. அவ்வளவுதான் மச்சான், சொல்லிடு. ரைட்ரா, ஜமாய்ச்சர்றேன். ஆல் தி ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ்டா.